இந்த பிரசாதம். என்னாச்சு, பதட்டமா இருக்கீங்க? இல்ல பதட்டமாலாம் ஒண்ணும் இல்ல. என்னவோ தெரியல, ரொம்ப பயமா இருக்கு. மனசு படபடன்னு அடிச்சுக்குது. ஏதோ கெட்டது நடக்க போகுதுன்னு தெரியுது. பிரீத்தாவை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. அதனாலதான் கோவிலுக்கு போயிட்டு வந்தேன். நான் கோவிலுக்கு போய் அவ பேர்ல அர்ச்சனை பண்ணதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. நீங்க சொல்றதும் சரிதான். பிரீத்தா விஷயத்த நினைச்சா எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு. நீங்க ஒண்ணு பண்ணுங்கக்கா, பிரீத்தாக்கு நீங்க கொஞ்சம் ஃபோன் பண்ணுங்க. அவளை இங்க வந்துட்டு போ சொல்லுங்கக்கா. என்ன நீ இப்படி பேசிக்கிட்டு இருக்க? நேத்து ராத்திரி நீயும் தானே அங்க இருந்த. அங்க எவ்வளவுலாம் பிரச்சனை நடந்ததுன்னு பார்த்தல்ல. அங்க இருந்த எல்லாருமே அவளுக்கு எதிராதான் பேச ஆரம்பிச்சாங்க. அப்புறம் அந்த அக்ஷய் கூட வீட்டை விட்டு வெளியில வரணும்னு நினைச்சா. ஆனா கடைசியில அவன் ஸ்ருதி மேலேயே பழிய தூக்கி போட்டுட்டான். பாத்தியா? அங்க இவ்வளவு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கும் போது அது எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு நீ இங்க வந்து என்ன பாருன்னு சொல்ல முடியுமா? என்ன பேசுற ஜானகி? நான் வேணும்னா ஒண்ணு பண்றேன். என்ன? அதாவது ஸ்ருதி எனக்கு சொல்லி கொடுத்தா இல்லையா, அது வீடியோ கால். நான் அந்த வீடியோ கால் அவகிட்ட பேசினா எனக்கு கொஞ்சம் மனசு அமைதியா இருக்கும். என் போன் எங்க? இதோ இருக்கு பாருங்க. நல்ல ஐடியாக்கா. மா மா எப்படி இருக்கீங்க? ஒண்ணும் இல்லம்மா, மனசுல ஏதோ சங்கடமா இருந்தது, அதான் உங்ககிட்ட பேசலாம்னு நினைச்சேன். நீ நல்லா இருக்கல்ல? அம்மா நான் ரொம்ப நல்லா இருக்கேன். என்னாச்சுமா, நீங்க ஏன் ரொம்ப டென்ஷனா இருக்கீங்க? ஆமாம்மா, கொஞ்சம் டென்ஷனா தாம்மா இருக்கு. என்னவோ தெரியல, என்னோட மனசு படபடன்னு அடிச்சுக்குது. அந்த பதட்டத்தையும் எனக்கு நிம்மதியும் ஒன்னாலதானமா கொடுக்க முடியும். என்னால அதை போக்க முடியும்னா ப்ளீஸ் என்ன விஷயம்னு சொல்லுங்கம்மா. அது வேற ஒண்ணும் இல்லம்மா, நீ எந்த பிரச்சனையிலயும் மாட்டிக்க கூடாது, அதுதான் எனக்கு கவலையா இருக்கு. அது மட்டும் இல்ல, நீ ரொம்பவே புத்திசாலியான பொண்ணு. அதனாலதான் அந்த கிருத்திகாவுக்கு நீ நல்லது பண்ணணும்னு நினைக்கிற. தப்பான ஒருத்தனை எங்க அவ கல்யாணம் பண்ணிக்க போறாளோன்னு தான் நீ போராடிக்கிட்டு இருக்கன்னு எனக்கு தெரியும். ஆனா இருந்தாலும் நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. நீ அவளை காப்பாத்த போய் உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பிரீதா. நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இரு. நான் சொல்றது புரியுதா உனக்கு? ப்ளீஸ், நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். எனக்கு வேற எதுவும் எந்த கவலையும் கிடையாதுமா. இங்க பாரு பிரீதா, குழந்தைங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தாதான் அம்மாவோட மனசுல இந்த மாதிரி படபடன்னு அடிச்சுக்க ஆரம்பிக்கும். நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு பிரீதா. எதுவா இருந்தாலும் நல்லா யோசனை பண்ணி அதுக்கப்புறமா எதுவும் செய்யணும். நீங்க ப்ளீஸ் பயப்படாதீங்க. எதுக்காகவும் நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. நான் எதுவா இருந்தாலும் சரி யோசிச்சுதான் பண்ணுவேன். ஆனா இந்த விஷயத்தை தான் நாம டிஸ்கஸ் பண்ணிட்டோமே. அப்புறம் உங்க பொண்ணு மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்குல்ல, அது மட்டும் இல்ல, இந்த வீட்ல யார் எனக்கு துணையா இருக்காங்க யார் இல்லங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அதனால நான் ரொம்பவே அலர்ட்டா தான் இருப்பேன், எல்லா விஷயத்தையும் கவனிப்பேன். நீங்க ப்ளீஸ் பயப்படாதீங்க. சரி, நீ ஜாக்கிரதையா இரு. சரிம்மா, நான் போனை வச்சிடுறேன். ஸ்ருதி, என்னம்மா நீ எங்க போற? அம்மா அது வந்து ஒரு 2 நிமிஷம் வேலை தான், நான் முடிச்சிட்டு நீ வந்தேன். எங்கேயும் போக வேண்டிய அவசியம் இல்ல, பேசாம அங்க வந்து உட்கார். அம்மா ஏன் போக விட மாட்டீங்க? ப்ளீஸ் தடுக்காதீங்கம்மா, நான் போயிட்டு வந்துடுறேம்மா ப்ளீஸ். நீ எங்க போறேங்கிறது எனக்கு தெரியாதுன்னு நீ நினைச்சிட்டு இருக்கியா? நேத்திக்கே பார்த்தல்ல, அக்ஷய் உன் மேல பழிய தூக்கி போட்டான். அப்புறம் இது தேவையா உனக்கு? நீ கோவமா இருக்குங்கிறது எனக்கு நல்லா தெரியும். அக்ஷய பழி வாங்கறதுக்காக நீ அங்க போற. உங்க அக்காவை பத்தி நீ கொஞ்சம் நினைச்சு பாத்தியா? அதனாலதான் சொல்றேன், நீ எங்கேயும் போக வேண்டாம், பேசாம வந்து உட்கார். அம்மா அது நல்ல விஷயம் தானே, அக்காவும் நானும் ஒண்ணு சேர்ந்து இதை பண்ண போறோம். அந்த அக்ஷய கந்தல் பண்ண போறோம். ஒண்ணும் தேவையில்லை, யாரோட வாழ்க்கையும் நீ கந்தலாக்க வேண்டாம். ஆமா, இதெல்லாம் பண்றதுக்கு நீ யாரு? இது பிரீத்தாவோட பிரச்சனை. இதுல என்ன பண்ணணுமோ அவ எல்லாத்தையும் பாத்துக்குவா, நீ தலையிடாத. பேசாம உன் வேலையை மட்டும் பாரு. கொஞ்சம் யோசனை பண்ணி பாக்குறியா? இது பிரீத்தாவோட மாமியார் வீட்டு பிரச்சனை. அவ கிருத்திகாவுக்கு நல்லது பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா. நீ இப்ப அங்க போனீனா அவ ஒன்ன மட்டும் தான் கவனிப்பா. இப்ப நீ அந்த வீட்டுக்கு போனேன்னு சொன்னா எல்லாருக்கும் பிரச்சனை, உனக்கு பிரச்சனை, அவளுக்கு பிரச்சனை, எல்லாருக்குமே பிரச்சனை. அதனாலதான் சொல்றேன், கொஞ்சம் நீ புரிஞ்சுக்கிட்டு பேசாம இங்கேயே இரு. அம்மா ஒருவேளை நான் அங்க போகாம இருந்தேன்னா அக்கா அங்க தனியா இருப்பாங்கம்மா. நான் அங்க போனேன்னா அக்காக்கு ஒரு ஹெல்ப்பா நீ எந்த ஹெல்ப் இருக்கும். செய்ய வேண்டியதில்ல. பிரீத்தா ரொம்ப புத்திசாலி, அவளால அவளை பாத்துக்க முடியும். அங்க என்ன பண்ணணுமோ அதெல்லாம் அவ பாத்துக்குவா. நான் சொல்றத கேளு. நீ அங்க போய் எதுவும் செய்ய வேண்டியதில்ல, அவளை பாத்துக்க அவளுக்கு தெரியும். அதனாலதான் நீ அங்க போக வேண்டான்ற. அங்க என்ன பண்ணணுமோ என்ன நடக்கணுமோ அது எல்லாத்தையும் அவ பார்த்து முடிப்பான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீ பேசாம வீட்டுக்குள்ள போய் சொல்றத கேளு போ.
இவ சொல்றது சரிதானே. ஒருவேளை இவ போனானா அங்க பிரீதாக்கு உதவியா இருக்கும்லக்கா. உங்களுக்கே இது புரியல? அந்த அக்ஷய் ரொம்ப மோசமானவன். நீ இப்படி வா, இங்க வா, ஏன் முன்னாடி வந்து நில்லு. அவளுக்கு சொன்னது பத்தாது, இப்ப உனக்கு சொல்றேன். அவ போக கூடாது. இவ சின்ன பொண்ணு, இவ ஏதாவது பண்ணா அது தப்பாகும். பிரீதாவை அவளே பாத்துப்பா. இவ அந்த வீட்டுக்கு போனான்னா அவ இவளை மட்டும்தான் பாத்துக்குவா. தேவையில்லாத எவ்வளவு பிரச்சனை வந்தது. அவன் தேவையில்லாம இவன் மேல பழிய போட்டான். அதனாலதான் அவளை போக வேண்டாம்னு சொல்றேன். தயவு செஞ்சு நீங்க புரிஞ்சுக்கோ. என்ன விஷயமா இருந்தாலும் என் பொண்ணு பிரீதா பாத்துக்குவா, புரியுதா? இத பத்தி இனிமே யாரும் பேச வேண்டாம். என் பொண்ணு ரொம்ப புத்திசாலி, அவளுக்கு தெரியும். எந்த பிரச்சனை வந்தாலும் அவளால கிருத்திகாவை காப்பாத்த முடியும். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. அந்த குடும்பத்துல இருக்கிறவங்கள எப்படி அவ அன்பா ஆதரவா பாத்துக்கிட்டாலும் அதே மாதிரி இந்த பிரச்சனையும் பாத்துக்குவா. போ, இப்ப போய் ஸ்ருதி கிட்ட நீ பேசாத, கிச்சன்ல போய் வேலையை பாரு. நான் இப்ப என்ன பண்றது? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. கடவுளே, நான் இங்க இருந்து போறதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்ல. எப்படியாவது அக்ஷயோட முகத்தறிய கிழிக்கணும். இப்ப என்கிட்ட அதுக்கான ஆதாரமும் நிறைய இருக்கு. இப்ப போக முடியலன்னா எப்படி? நான் பார்க்கணும். அப்ப அவனோட முகம், அவனோட உண்மை எல்லாருக்கும் தெரியறத நான் பார்க்கணும். அவன் முகம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அந்த குடும்பத்துல இருக்கிறவங்க அவனை என்ன பண்றாங்கன்னு நான் பார்க்கணும். இதை நான் பார்க்கணும், சீக்கிரமா பார்த்தே ஆகணும். ஆனா எனக்கு புரியலையே, அம்மாக்கு என்னதான் பிரச்சனை? முதல்ல அக்கா கிட்ட இவங்களே உண்மையை எப்படியாவது வெளியே கொண்டு வான்னு சொன்னாங்க. இப்ப இவங்களே உண்மையை கொண்டு வரதுக்கு தடங்களா இருக்காங்க. இப்ப எதுக்காக அம்மா இப்படி பண்றாங்க? குழந்தைய திட்டுற மாதிரி திட்டுறாங்களே. ஜன்னல் வழியா இங்கிருந்து போயிடவா? நான் இங்கிருந்து ஓடி போயிடுறேன். அம்மா என்னதான் கோபப்பட்டாலும் சரி, எனக்கு இதை பத்தி கவலை இல்ல. இப்போ அவன் என்னோட கேரக்டர் பத்தி தப்பா பேசினால அவனை எல்லாருக்கும் முன்னாடி அவன் கேரக்டர் நான் காட்டணும். இல்ல, நான் கதவை லாக் பண்ணிடுறேன். அப்பதான் அம்மா நான் உள்ள இருக்கேன்னு நினைப்பாங்க. அதுக்கப்புறம் நான் இங்கிருந்து வெளியே போயிடுறேன். கிருத்திகாவோட எல்லா ஃபங்க்ஷன்ஸும் நல்லபடியா நடக்குதுல்ல? ஆமா ஆமா, அக்ஷய் என்கிட்ட சொன்னா. கிருத்திகா அவளோட எல்லா ஃபங்க்ஷன்ஸும் வீட்லயே நடக்கணும்னு சொன்னாலாமே. சோ நல்லபடியா நடக்குது. எங்களால எப்படி இந்த விஷயத்தை மறக்க முடியும்? கிருத்திகா, கிருத்திகா, நீ பார்க்க ரொம்ப அழகா இருக்கேம்மா. யாரோட கண்ணும் மேல படக்கூடாது. கரீனாக்கா, நம்ம குலதெய்வ கோயிலுக்கு நீங்க மஞ்சளை அனுப்பிட்டீங்களா? அனுப்பிட்டா அண்ணி. மாஹிரா எடுத்துட்டு போயிருக்கான். கொஞ்ச நேரத்துல வந்துருவா. அவ வந்த உடனே இந்த சடங்கை நம்ம ஆரம்பிச்சிடலாம். ஐ விஷ் மஞ்சள் வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி அக்ஷய்க்கு எதிரான ஆதாரம்லாம் வரணும். அக்ஷயோட உண்மையான முகம் எல்லாருக்கும் முன்னாடி தெரிஞ்சே ஆகணும். ஹலோ சமீர். ஹலோ சமீர், இருக்கியா? எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் ஆயிடுச்சுல? சரி, ஓகே, சரி. இன்னைக்கு உன்னால இங்க எந்த இஷ்யூஸும் இருக்காதுன்னு நான் நம்புறேன். நான் உன்கிட்ட ஒன்னு சொல்லலாமா? சொல்லுங்கண்ணா. கல்யாணத்துக்கு அப்புறம் நான் உன்னை மிஸ் பண்ணுவேன். ரியலி? அண்ணா, ஐ லவ் யூ. ஆக்சுவலி கரணண்ணா, நீங்க எப்ப பார்த்தாலும் கிண்டல் பண்ணுவீங்கல்ல, கல்யாணத்தை விட்டு ஓடிடுன்னு சொல்லுவீங்கல்ல. உங்களுடைய இந்த செல்ல தங்கச்சி உங்களை விட்டு போறது உங்களால தாங்கிக்க முடியல. ஆக்சுவலி நீ சும்மா என்கிட்டயே பேசிக்கிட்டா இருக்காத. ஒரு கால் பேசிட்டு வந்துடுறேன். அண்ணா, பாட்டி, உங்களுடைய பாசமான ராஜகுமாரி இருக்கால, ஐ அம் ரியலி பிளெஸ்ட். இப்ப இவ என்னுடைய லைஃப்குள்ள வந்திருக்கா.
அண்ணி நீங்க என் மேல கோவமா இல்லைல்ல? ஐஸ்வர், நான் உங்ககிட்ட பேசணும் தான் நினைச்சேன், ஆனா அம்மா தான் வேண்டான்னு சொல்லிட்டாங்க அண்ணி. அட இட்ஸ் ஓகே, எல்லாத்தையுமே மறந்துடு. எனக்கு கொஞ்சம் கூட கஷ்டமாவே இல்ல. சரி, இந்த விஷயத்த மறந்துடலாம். ஆனா ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன் அண்ணி. இத்தனை நாள்ல நான் ஒரு விஷயத்த ரியலைஸ் பண்ண அண்ணி. கரணனை என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காரோ அதை விட அதிகமா நீங்க வச்சிருக்கீங்க. ரொம்பவே வச்சிருக்கீங்க. ஐம் வெரி லக்கி நீங்க எனக்கு அண்ணியா கிடைச்சதுக்கு. தேங்க்யூ ஃபார் எவ்ரிதிங். ஐ லவ் யூ. எக்ஸ்கியூஸ் மீ கிருத்திகா. ஆனா அக்ஷய், அக்ஷய், அக்ஷய் என்னோட கை வலிக்குது அக்ஷய். ஓ சோ சாரியா, நான் கவனிக்காம கையை பிடிச்சிட்டேன். சாரி. ஆமா, அது என்னன்னா ஒரு ஆணோட கையில கிரிப் ஸ்ட்ராங்கா தானே இருக்கும். நான் கொஞ்சம் கூட ரியலைஸ் பண்ணவே இல்லை நான் சாஃப்டான ஒரு பொண்ணோட கையை பிடிச்சிருக்கேன்னு. ஓ இல்ல அக்ஷய், நான் ஒன்னும் அவ்வளவு சாஃப்ட்லாம் கிடையாது. ஆனா நீங்க ரியலைஸ் பண்ணல, என் கையை ரொம்ப ஹார்டா பிடிச்சிட்டீங்க. சாரி. இட்ஸ் ஓகே. பட் என்ன காரணத்துக்காக நீங்க கூட்டிட்டு வந்தீங்க? என்ன விஷயம்? என்ன ஆச்சு? ஏன் உன்னை தனியா கூட்டிட்டு வரக்கூடாதா? என்ன உன்னை நான் தனியா கூட்டிட்டு வரக்கூடாதா? உனக்கே தெரியும்ல, இந்த உலகத்துல எல்லாரையும் விட நான் உன்னை தான் நேசிக்கிறேன். ஆனா நீ என்ன எந்த அளவுக்கு காதலிக்கிறேன்னு எனக்கு தெரியலையே. அதாவது என்னன்னா, பிரீத்தாவை நீ நேசிக்கிற அளவுக்கு கூட என்ன நேசிக்கலையோன்னு தோணுது. எதுக்காக இப்படி பேசுறீங்க? கிருத்திகா, பிரீத்தா எனக்கு அகேன்ஸ்டா இருக்கான்னு தெரியும்ல. நம்ம ஒன்னா இருக்கிறதுக்கு, நம்ம ரிலேஷன்ஷிப்க்கு அகேன்ஸ்டா தான் இருக்கா. இருந்தாலும் நீ அவ்வளவு அக்ட் பண்ணிருக்க. அக்ஷய், அது நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல. கிருத்திகா, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சொல்லும் போது எனக்கு மனசு வலிக்குது, ஆனா சொல்ல வேண்டியதா இருக்கு. கிருத்திகா, நீ பிரீத்தாவோட பழகிறத நிறுத்தலனா, உங்க அம்மா சொன்ன மாதிரி நீ பண்ணலனா, நம்ம 2 பேரும் பிரிஞ்சிருவோன்ற பயம் எனக்கு இருக்கு. நம்ம ஒன்னாவே இருக்க முடியாது. எதுக்கு சொல்றேன்னா, பிரீத்தா நமக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை கிரியேட் பண்ணிக்கிட்டே இருந்தா நம்ம உறவு எப்படி இருக்கும்? கிருத்திகா, உனக்கு தெரியும்ல, பிரீத்தா என்ன ரொம்ப இன்சல்ட் பண்ணிருக்கா. சரி, நீ என்ன பண்ணுமோ பண்ணிக்கோ. இல்ல இல்ல அக்ஷய், நான் உன்னை தடுக்க மாட்டேன். உனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் தானே முக்கியம். அக்ஷய், அக்ஷய் நான் சொல்றத கேளுங்க அக்ஷய். சமீருக்கு ஏன் இப்போ ஃபோன் போக மாட்டேங்குது? இது ரொம்ப முக்கியமான ஒழுக்கம், மேனஸ். இது எனக்கு எங்க அம்மா அப்பா எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. யார் வீட்டுக்கு போறதா இருந்தாலும் முதல்ல நாக் பண்ணணும்னு. ஆனா உனக்கு முன்னாடி நான் மேனஸை பத்தி பேசுறேன் பாத்தியா? இது என்னன்னே உனக்கு தெரியாது தானே? அதனால தானே நீயும் உன் தங்கச்சியும் என் வீட்டுக்கு வந்து யார்கிட்டையும் சொல்லாம, பெர்மிஷனே இல்லாம, நாக் பண்ணாம உள்ள நுழைஞ்சிங்க. என்ன சொன்னாலும் சரி பிரீதா, நீயும் உன் தங்கச்சியும் அன்னைக்கு பண்ணது ரொம்ப தப்பான விஷயம். அப்படியா? நீ என்னோட தங்கச்சி விஷயத்துல என்ன பண்ணியோ அது எனக்கு சுத்தமா பிடிக்கல. எனக்கு முன்னாடியும் இப்படி நல்லவ மாதிரி நீ நடிக்கிறல, எனக்கு அதுவும் சுத்தமா பிடிக்கல. பிகாஸ் பிட்வீன் யூ அண்ட் ஐ
நம்ம 2 பேருக்குமே நல்லாவே தெரியும் நீ நல்லவனே கிடையாதுன்னு. சோ எனக்கு முன்னாடி கலாச்சாரத்தை பத்திலாம் நீ பேசாத. ஏன்னா உன்னோட உண்மையான முகம் என்னங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். பிரீதா ஒன்று சொல்லவா? என் மனசுக்கு சில நேரத்துல ரொம்ப நிம்மதியா இருக்கு. ஏன்னா உனக்கு என்னை பத்தி எல்லாமே தெரிஞ்சிடுச்சுல்ல. அட அட்லீஸ்ட் ஒருத்தருக்கு முன்னாடியாச்சும் என்னால நடிக்காம இருக்க முடியுதுல்ல. நீ பார்த்தல, நான் பிளான் பண்ண மாதிரி தான் எல்லாமே நடக்குது. நவ் பிரீதா, கரண் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் பிடிச்சவன். அவன் மேல எல்லாருக்கும் பாசம் இருந்துச்சு, எல்லாருக்கும் நம்பிக்கையானவும் கூட. எந்த வீட்டுல பிரீதா சொல்றது ரொம்ப முக்கியமானதான் நினைச்சாங்களோ பாத்தியா, உன்னுடைய வீட்லயே இப்போ நீ விருந்தாளி மாதிரி தான் சுத்திக்கிட்டு இருக்கிற. பட் ஆல் கிரெடிட் கோஸ் டு மீ. எஸ் மீ. நான் சொன்னதுக்காக மட்டும்தான் வீட்டுல இருக்க எல்லா வேலையில இருந்தும் உன்னை அவுட் பண்ணிருக்காங்க. முதல்ல நான் பிரீத்தாவை கீழே அனுப்பிட்டு அதுக்கப்புறம் அக்ஷய் கிட்ட பேசுறேன். சரி, உனக்கு என்ன தோணுது? இப்ப நான் தோல்வியை ஏத்துப்பனா, பின்வாங்கிருவேனா? இப்போ உன்னோட உண்மையை யாருக்கும் தெரியாதபடி காட்டுவேன்னு நினைக்கிறியா? நோ வே. உன்னோட உண்மையை நான் வெளியே கொண்டு வந்தே தீருவேன். இன்ஃபேக்ட் நான் உன்னை வார்ன் பண்றேன். உன்னோட மரியாதை உனக்கு கொஞ்சமாவது முக்கியமா தெரிஞ்சா உன்னோட மரியாதை காத்துல பறக்கிறதுக்கு முன்னாடி மீதி மிச்சம் இருக்கிறத வச்சுட்டு இங்க இருந்து போயிரு. அதுக்கப்புறமும் நீ இங்கே இருந்தா அதுக்கப்புறம் எல்லாரோட கோவத்தை தான் நீ பாப்ப. ஐ சேலஞ்ச் மிஸ்டர் அக்ஷய். நீ எவ்வளவு விளையாடணுமோ விளையாடிக்கோ. ஏன்னா உன்னோட உண்மையை நான் எல்லாருக்கும் முன்னாடியும் கண்டிப்பா கொண்டு வந்தே தீருவேன். Oh, okay, fine. That's what you want? Challenge accepted. எந்த சேலஞ்சை பத்தி பேசுறீங்க? பிரீதா, நீ எங்க போனாங்க? இங்க இல்லையே. ஹே சமீர், கங்க்ராச்சுலேஷன்ஸ். அட, இதை என் தங்கச்சியை பார்த்துல சொல்லணும். என்கிட்ட எதுக்கு சொல்லிக்கிட்டு இருக்க? என்னையா நீ? அக்ஷய் நல்ல பையன் கிடையாதுப்பா. அக்ஷய் என்ன சேலஞ்ச் பண்ணிட்டு இருக்கான். அது என் கல்யாண டான்ஸ். நீங்க 2 பேரும் என் கல்யாணத்துல டான்ஸ் ஆடிய தீரணும். ஆக்சுவலி உங்க ஜோடி ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க ஒன்னும் ரொம்ப அழகா இருக்கீங்க. யார் கண்ணும் பற்றக்கூடாது. எதை பத்தியும் பேசல, இவன் போய் சொல்லிட்டு இருக்கான். அது வந்து உண்மை சொல்லுமா? உண்மை சொல்லிடுறா. ஆக்சுவலி பிரீதா என்கிட்ட சாரி சொன்னாங்க. அது என்னன்னா, அன்னைக்கு பார்ட்டியில நடந்த விஷயத்துக்காக இவங்க என்கிட்ட வருத்தப்படுறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் நான் சேலஞ்ச் பண்றேன், இவங்க இந்த தப்பை இனிமேல் பண்ண மாட்டாங்கன்னு. அப்புறம் உங்க நலங்கு ஃபங்க்ஷன்ல சந்தோஷமாவும் இருப்பாங்கன்னு. இதெல்லாம் விஷயம் கிடையாது. என்ன விஷயமா இருந்தா என்ன, இப்போ அது முக்கியம் இல்லை. இந்த சேலஞ்ச் எல்லாம் அப்புறமா வச்சுக்கோங்க. நலங்கு ஃபங்க்ஷனை ஸ்டார்ட் பண்ண கீழே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வாங்க போலாம். நடக்கிறது உன்னோட நலங்கு ஃபங்க்ஷன். அதை விட்டுட்டு என் ரூம்ல என் ஒய்ஃப் கிட்ட அப்படி என்ன சேலஞ்ச் வேண்டியிருக்கு? எல்லாரும் வெயிட் பண்றாங்க. வா பிரீதா, வா போலாம்.